இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 2:2 நம் அனைவருக்கு நன்கு தெரிந்த வசனம். 1 Corinthians chapter 2 verse 2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவின் சிலுவை. கிறிஸ்துவின் சிலுவை. வேதத்துல கிறிஸ்துவின் சிலுவைங்கிற அந்த வசனம் என்னை யோசிக்க வைத்தது. பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:17 1 கொரிந்தியர் 1:17 ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். என்ன சிலுவை? கிறிஸ்துவின் சிலுவை. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவின் சிலுவை. 4 காரியங்களை ரத்தின சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றை உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவின் சிலுவை. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க கர்த்தரினை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். 4 காரியங்கள். முதலாவது, சிலுவையை சுமந்த இயேசு. சிலுவையை சுமந்த இயேசு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கபாலஸ்தலம் என்கிற இடம் வரைக்கும் அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 19வது அதிகாரம் 17-18 அந்த வசனம் இருக்கிறது. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். சிலுவையை சுமந்த இயேசு. நம் அனைவருக்கு நன்கு தெரியும், சிலுவை என்றால் பாரம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரம் இருக்கும். அந்த பாரத்தை நாம் சுமக்க வேண்டும், இல்லையா? நம்ம ஒவ்வொருக்கு என்ன இருக்கு? ஒவ்வொருக்கும் ஒரு பாரம் இருக்கு. உதாரணத்துக்கு போதகருக்கு ஒரு பாரம் இருக்கும், தரிசனம் அழைப்பு, இல்லையா? அந்த தரிசன பாரம் அழைப்பின் பாரம் ஒண்ணு இருக்கும். அதை என்ன பண்ணணும்? சுமக்க. எனக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருப்பார், எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருப்பார். அந்த தரிசன பாரத்தை, அந்த அழைப்பின் பாரத்தை யார் சுமக்கணும்? நான் தான் சுமக்கணும். ஒரு சில சமயத்துல குடும்பத்துல அவங்களுக்கு குடும்ப தலைவருக்குன்னு ஒரு பாரம் இருக்கும், இல்லையா? அந்த குடும்ப தலைவர் பாரம் என்ன பண்ண? அவர்தான் சுமக்கணும். சில வேளையில குடும்ப தலைவிக்கு ஒரு பாரம் இருக்கும், அந்த பாரத்தை என்ன பண்ணணும்? அவங்க தான் சுமக்கணும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பான். ஆவிக்குரிய அர்த்தத்தோடு ஒப்பிட்டு பேசி, இயேசு தன் சிலுவையை சுமந்து கொண்டு, சிலுவையை சுமந்த இயேசு. அப்ப நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு பாரங்கள் இருக்கும். இப்ப எனக்கு ஒரு பாரம் இருக்கும். அப்ப அடிக்கடி எனக்குள்ள இருக்கிற ஒரு பாரம் என்னன்னா, நான் சரியாதான் வேதத்தை டீச் பண்ணி கொடுக்கிறேனாங்கிற ஒரு பாரம் எனக்கு இருக்கு. அப்ப எனக்குள்ள அந்த பாரம் இருக்கணும். இருந்தாதான்
அடிக்கடி அதை நான் யோசிச்சு பார்ப்பேன். நான் சரியா தான் வேதத்தை டீச் பண்ணி கொடுக்குறேன்னா ஒரு பாரம், சரியா நான் இதை விளங்கிட்டு இருக்கிறேன்னா, அப்படி நம்மால முடிஞ்சது இயேசு சிலுவையை சுமந்தார். சிலுவையை சுமந்த இயேசு அந்த பாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம் இருக்கு. ஊழிய பாரம் இருக்கு இல்லையா? ஊழியத்துல ஒரு பாரம் இருக்கு. எப்பவுமே ஊழியம்ங்கிறது ஒரு பாரம் இருக்கணும், ஒரு தியாகம் இருக்கணும். தியாகம் பண்றவங்க தான் ஊழியம் செய்ய முடியும். தியாகம் பண்றவங்க தான் ஊழியம் செய்ய முடியும். ஏதாவது ஒரு விதத்துல நீ தியாகம் பண்ணணும். ஒருவேளை ஜப நேரம் விடிகால எடுத்து ஜெபிக்கிறேன்னா அந்த நேரத்தை தூக்கத்தை நீ தியாகம் பண்ற. பல பல காரியங்களை அமைதியா நம்ம தியாகம் பண்ணி தான் என்ன பண்றோம்? ஊழியம். இந்த நாட்கள்ல ஒரு சைலண்ட் மிராக்கிள், சைலண்ட் ரிவைவல் இந்த கொரோனா காலத்துல தேசத்துல நடந்துட்டு இருக்கு. சைலண்ட், அமைதியா நடக்கும். எந்த சத்தம் இல்லாம தேவன் அமைதியா கிரியை செஞ்சுட்டு இருக்கார். அதை பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரம் இருக்கு. அழைப்பில் பாரம் இருக்கும், தரிசனத்துல பாரம் இருக்கும், குடும்பத்துல பாரம் இருக்கும், ஊழியத்துல பாரம் இருக்கும். எனக்கு போதகத்துல ஒரு பாரம் உண்டு, பிள்ளைகளை வளர்க்கறதுல பாரம் இருக்கு. அதே சமயத்துல சமுதாயத்துல நமக்கு ஒரு பாரம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் யாரு சபையில உட்கார்ந்து இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய பந்தி எடுத்தோம். நமக்கு பேரு என்ன? புது சிருஷ்டி. என்னது? புது சிருஷ்டி. Every new creation has a burden. ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கு என்ன உண்டு? ஒரு பாரம். சிலுவையை சுமந்த இயேசு. இரண்டாவது, சிலுவையை சுமக்க சொன்ன இயேசு. என்னது? சிலுவையை சுமக்க சொன்ன இயேசு. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து, சிலுவையை சுமக்க சொல்லுகிறார். ஒவ்வொருத்தருக்கு என்ன உண்டு? ஒரு சிலுவை. சற்று முன் சொன்னது போல அர்த்தங்கள் வேறு. இயேசு அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்தார். அதுல எவ்வளவு பெரிய காரியங்கள். இயேசு கிறிஸ்து 7 காரியங்களை சிலுவையில சுமந்தார். தன் சிலுவையை சுமந்தார்னா 7 காரியங்களை சுமந்தார். 1, பாவங்களை சுமந்தார் சிலுவையின் மேல். இயேசு தன் சிலுவையை சுமந்தார்னா 2வது அக்கிரமங்களை சுமந்தார். 3வது இயேசு சிலுவையை சுமந்தார்னா சாபங்களை சுமந்தார். இயேசு சிலுவையை சுமந்தார்னா பாடுகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். 7 பெரிய காரியங்களை அவர் சிலுவையில சுமந்திருக்கார். ஆனால்தான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் சிலுவையை சுமந்தார். 7 காரியங்கள். பாவங்கள் பன்மையில பேசப்பட்டிருக்கு. எல்லாமே பன்மைதான். 7 காரியமும் பாவங்கள். 223 முறை பைபிள்ல பாவம் செய்யப்பட்டதாகவும் அதனுடைய விளைவு போடப்பட்டிருக்கு. எத்தனை முறை? 223 times sin committed in the Bible. அது 16 கேட்டகரியில, 16 பெரிய தலைப்புல. அதை படிக்கும்போது ஒரு பயம் வரும். அந்த தலைப்புகளை படிக்கும் பொழுது known sins, தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள், unknown sins, தெரியாம செய்யக்கூடிய பாவங்கள், சீக்ரெட் சின்ஸ், அந்தரங்க பாவங்கள், சின்ஸ் இக்னரன்ஸ், அறியாமையினால செய்யக்கூடிய பாவங்கள், வாண்டன் சின், துணிகரமா செய்யக்கூடிய பாவங்கள். அதாவது தாவீது சொல்றார், துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரணம். இப்படி இந்த கேட்டகரியில 16 கேட்டகரியில இருக்கும். துணிகரமான பாவங்கள். எல்லா பாவத்துக்கும் தாய், மதர் ஆஃப் ஆல் சின்ஸ். எல்லா பாவத்துக்கும் தாய் அறியாமை. ஆனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில முதல்லயே பிதாவிற்கு மன்னியை தாங்கள் செய்வது இல்லை என்று அறியாத. எல்லா பாவத்துக்கும் தாய் ஏது?
அறியாமை. எல்லா பாவத்துக்கும் தகப்பன் எது? பெருமை. Father of all sins is a pride. பெருமை. Mother of all sins, அறியாமை. அறியாமையும் பெருமையும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து பெற்றெடுத்த குழந்தை பேரு தான் அகங்காரம், ஈகோ. ஒன்னு அறியாம, இன்னொன்னு பெருமை. ரெண்டு கல்யாணம் பண்ணி பெத்தெடுத்துருக்குதுங்க ஒண்ணு. அதுக்கு என்ன இப்ப என்ன ஓடுது அதுக்குள்ள? ரத்தம், அகங்காரம், ஜீன். பாரு, அப்பனை குறிச்சுன்னு வந்திருக்கு பார், ஆத்தாளை குறிச்சுன்னு வந்திருக்குது பார். கரெக்ட் தாக்குன்னு. அம்மா யதார்த்தம், அப்பா இருக்கா பாரு ஆப்போசிட். சில வேளையில அப்பா யதார்த்தம், அம்மா இருக்கா பாரு பயங்கர ஸ்மார்ட். ரெண்டு கலந்த கலவை அது. 7 காரியங்களை சிலுவையில சுமந்தார் அவர். பாவங்கள், அக்கிரமங்கள். என்னது? பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு என்ன வித்தியாசம்? பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு என்ன வித்தியாசம்? தாவீது பத்சேபாள் கிட்ட பிரவேசிச்சது பாவம். பத்சேபாள்கிட்ட புருஷனை ஊரியாவை குடிக்க வச்சு வெறிக்க வச்சு அவனுக்கு சாவுக்கு அவனுக்கே லெட்டர் கொடுத்து அக்கிரமம் இல்லையா? ஊரியா யாரு? மெய்காப்பாள. அக்கிரமம். பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார். அக்கிரமம். நம்ம கூட பிள்ளைய திட்டுவோம் வீட்டுல. சில வெள்ள பிள்ளைகள் திட்டுவாங்க, அக்கிரமம் பண்ணி அலையுது பத்தாது அப்படி. பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து பிறக்கக்கூடியதுதான் மீறுதல்கள். மீறுதல் தான் லா அண்ட் ஆர்டர்ஸ். மீறுதல் தான் என்னது? லா அண்ட் ஆர்டர். குடிச்சிட்டு வீட்டுல விழுந்த என்ன பாவம்? குடிச்சிட்டு மனைவி அடிக்கிற, வீட்டுல கத்தின் கிடக்கிறன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாரு, குடிச்சிட்டு அக்கிரமம் பண்ணி அலையிறான் பாரு அப்படின்னு. இதையும் மீறி ரோட்ல வந்து குடிச்சிட்டு நம்ம 4-5 கடையை அடிக்கிறது உடைக்கிறது, அது மீறுதல்கள். லா அண்ட் ஆடுறாங்க மீறுதல்கள். தாவீது பாவம், அக்கிரமம், மீறுதல், கபடம். இப்ப 4 தாவீதுக்குள்ள இருக்குது. அதுல இருந்து வரதுதான் கபடம். ஆனால எவருடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கட்டும், அவன் பாக்கியவான். பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், பலகீனங்கள், நோய்கள், சாபங்கள், 7 காரியங்களை இயேசு சுமந்தார். அதனால்தான் தன் சிலுவையை, அதுக்குள்ள 7 காரியங்கள் இருக்கு. சிலுவையை சுமக்க சொன்ன இயேசு நம் ஒவ்வொருவருக்கும், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கும்? ஒரு பாரங்கள் இருக்கும், ஒரு சிலுவை இருக்கும். அதை எடுத்துக்கிட்டா பின்னாடி நாம போகணும். ஏன்னா அவர் எல்லா சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். இப்ப பவுலடிக்கிறாருக்கு, என் சரீரத்துல எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முள்ளுக்காக 3 முறை நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த 3 முறையும் அவர் ஜபத்தை கேட்டுட்டு, முள் எதுக்காக வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது, எப்ப போகலாம் சொல்லல. என் கிருபை உனக்கு போதும், அவ்வளவுதான். There are times in our life முள்ள அப்படியே தான் இருக்கும், ஒண்ணு நகராது. நம்ம அவ்வளவு ஜெபிப்போம், ஆண்டவரே இதை மாற்று, அதை மாற்று, இப்படி ஒரு 24 ஒரு நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம். வயிற்றுல மாறல அடிச்சுன்னு புலம்பிலாம் ஜெபிக்குதுங்க நிறைய. எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு யாதையும் மாத்த மாட்டாரு, நம்மளதான் மாத்தி வைப்பாரு. நீ தான் முதல்ல மாறணும். நாம மாறினாலே பாதி காரியம் மாறிடும், பாதி காரியம் மாறி. நமக்கு ஒரு சிலுவை உண்டு, அதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? அவரை பின்பற்றணும். அதுதான் சற்று முன் சொன்னது அழைப்பு, தரிசனம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரங்கள் இருக்கும். போதக பாரம், ஊழியத்தை எப்படி தாங்கணும், எல்லாருக்குமே many a time நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், பாரங்கள் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் 1980 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2021 வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 40 வருஷம் அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறேன். இப்போ ஆன்லைன்ல பண்றேன். இந்த 40 வருஷ காலத்துல என்னுடைய ஒரே ஒரு சாட்சி, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. 40 வருஷ காலம் எனக்கு ஊழியத்துல கடன் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கடன் இல்லை, என்னுடைய குடும்பத்துல கடன் இல்லை. I never use credit card.
இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்து ஒண்ணு வாங்க மாட்டேன். இது என்னுடைய பாலிசி, என்னுடைய பாலிசி. இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்துல எனக்கு என்ன இல்லை? கடன். எவ்வளவு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஊழியத்துல எனக்கு கடன் இல்லாம நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, யோசிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் த மணி ஐ எம் டாக்கிங். அந்த ஆண்டவர் அதை மெயின்டைன் பண்ண அந்த கிருபியை கொடுக்கிறாரு இல்லையா? என் பாத்திரம் நிரம்பி வழிகள். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் அதுதான். கஷ்டங்கள் வரும். ஆனா எனக்கு I have a policy, faith. Yesterday also I was talking about faith. Faith activates, fear deactivates. Yeah? Faith always updates the softwares. If you have a faith, always update the software. Software means actually update the Bible knowledge. Yeah? If you update the Bible knowledge, you are updating the software. Yeah? தினந்தோறும் நான் அந்த வேதத்தை அதிகமா வாசிக்கணும், தியானிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் என் பாத்திரம் நிரம்பி வழிபடி செய்து. ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்? மை கப் ரன்ஸ் ஓவர். மை கப் ரன்ஸ் ஓவர். வீட்டுல யாராவது வந்தாக்க விருந்தாளி இருந்தா நம்ம கப்பன் சாசர்ல டீயோ காப்பியோ கொடுப்போம் பாருங்க. மேல கப்பு இருக்கும், அடியில் என்ன இருக்கு? சாஸ்தர். கப்புக்கு நியரஸ்ட் நெய்பர் எது? சாஸ்தர். கப்புக்கு நியரஸ்ட் நெய்பர் சாஸ்தர். நாம தான் கப்பு. கர்த்தரை அறிஞ்சவங்க, கர்த்தரை அறியாதவங்க சாஸ்தர். நம்மள நிரப்பும் போது கர்த்தரை அறியாதவங்களுக்கு உள்ள போயிடும் இல்லையா? சில வேளையில நாம என்ன பண்றோம்? கப்ல இருக்கு சாசர்ல விட்டு குடிச்சுக்கிட்டு. அப்படியா? மை கப் ரன்ஸ் ஓவர். We are cups. God fills us. If you have a faith activates, fear deactivates. இல்லையா? வாரங்கள் இருக்கும். If you have a faith, I tell you, yesterday I was teaching, if you have a faith, convert into finance. Correct? If you have a faith, convert into finance. So, அமெரிக்கால போய் டாலர் சம்பாதிச்சா நான் பெட்ரோல் பங்க்ல ஒரு டாலர் கொடுக்க முடியாது. நான் கன்வெர்ட் பண்ணி தானே கொடுக்குறேன். அதே போல when you have a faith, convert into finance. பேதுருக்கு faith இருக்கு, ஃபைனான்ஸை கன்வெர்ட் பண்றாரு. அதையே கொண்டு போய் ஆழத்துல போடுறாரு. அதையே கொண்டு போய் ஆழத்துல போடு. அதையே கொண்டு போய் எங்க போட சொன்னாரு? ஆழத்துல. அந்த வலைக்கு முன்னாடி காண்கிற வார்த்தையை போட்டா என்ன வரும்? கவலையை கொண்டு போய் ஆழத்துல போடு இல்லையா? வலையை கொண்டு போய் ஆழத்துல போடு, கவலையை போடு. இந்த வலையை கொண்டு ஆழத்துல போட்டு 2 படகு ஃபுல்லா மீன் கிடைக்கும். 2 படகு மீன் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க? வித் ஃபைனான்ஸ் தானே பண்ணிருக்கணும். இட் மீன்ஸ் பொருளாதாரம். We have a burden. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை உண்டு, ஒரு burden உண்டு. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு பின்னாடி என்ன பண்ணணும்? போகணும். ஒவ்வொருத்தருக்கும். My day starts with early morning at 3:30, 4 o'clock. நான் காலையில 3:30 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன். மேக்சிமம் 4 மணி. அப்ப நான் 3:30, 4 மணிக்கு எழுந்து நான் ஜெபிக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஜெபிக்கணும். தினந்தோறும் ஒரு 50 சங்கீதம் வாசிப்பேன். சில வேளை 150 சங்கீதத்தை early morning உட்காந்து வாசிப்பேன். எனக்கு 150 சங்கீதம் என் மனசுல அப்படியே இருக்கணும். மார்க்னா மார்க் 16 அதிகாரம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். மேத்யூ 28 அதிகாரம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி லூக்கா 24 அதிகாரம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். புதிய ஏற்பாட்டுல மேத்யூ டு ரெவலேஷன் 27 புஸ்தகம்னா 27 புஸ்தகம் எந்த பேஜ்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். அதை விட எனக்கு என்ன வேலை இல்லையா? நான் அப்படிதான் என்ன ட்ரெயின் பண்ணிக்குவேன். குறைஞ்சது ஒரு 1000 வசனம் எனக்கு மனப்பாடமா தெரியணும். நான் முன்னேற ஊழியக்காரன் தான். எத்தனை வசனம் தெரியணும்? 1000 வசனம் எனக்கு மனப்பாடமா தெரியணும். சாதாரண விசுவாசியா இருந்தா 100 வசனம் தெரியணும். அதனால என்ன ஜெபிக்கிறதுக்கு நினைக்காத. 100 வாக்குத்தத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நேர்முழங்கால் 100 வாக்குத்தத்த வசனத்தை உண்மையா சொல்லி ஜெபி. அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில வந்து பலிக்கும். என் வார்த்தை வானாலும் ஃபெயிலியர் ஆகுமே தவிர கர்த்தர் வார்த்தை ஃபெயிலியர் ஆகாது. என் வார்த்தை ஃபெயிலியர் ஆகும். எனக்கு தெரியலன்னா திரும்ப நான் எடுத்து வாசிக்கணும். திரும்ப நான் எடுத்து வாசிக்கணும். என்னுடைய பாலிசி I have a burden to know. மேத்யூ ரெவலேஷன் வரைக்கும் 27 புத்தகத்துல எங்க என்ன இருக்கு, எந்த பேஜ்ல இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கா, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கா, எல்லாம் எனக்கு தெரியும். விஷுவலைஸ் ஆகணும்.
Once I was talking to IIT gold medalist. IIT gold medalist. அதுக்கப்புறம் எப்படியோ படிச்சு எத்தனையோ படிச்சு இன்னைக்கு இந்த இந்த ஓடிபின்னு வருது பாருங்க, பேங்க் ஓடிபி, அதுக்கு சாஃப்ட்வேர் வந்து உட்காந்து எழுதுவோம். தெரியாது சரி, இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஓடிபி நாங்க தான் அனுப்பிட்டு இருப்போம், நாங்க தான் பின்னாடி உட்காந்து எழுதுவோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். நான் இந்த இதுக்கு வரத்துக்கு இவ்வளவு பெரிய புஸ்தகம் கோல்ட் மெடலிஸ்ட், அந்த புஸ்தகத்தை ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் மனப்பாடம் பண்ணிருக்கேன். அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன், அடிஞ்சு போற ஒரு பதவிக்காக பணத்துக்காக அப்படி பண்றானே, பரலோகத்துக்கு கொண்டு போற 27 புஸ்தகத்தை புதிய ஏற்பாடுல நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாதா, தெரிஞ்சுக்க முடியாதா? இல்லையா? பேஜ் பை பேஜ், வேர்ட் பை வேர்ட் சொல்றான். இந்த பேஜ்ல இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்கு. அதுக்கு தான் உட்கார வச்சிருக்கிற சிஇஓவா இல்லையா? எதுக்காக சொல்றோம்? சிலுவையை சுமந்த இயேசு, சிலுவையை சுமக்க சொன்ன இயேசு, மூன்றாவது சிலுவையை பிரசங்கித்த இயேசு. என்னது? சிலுவையை பிரசங்கித்த இயேசு. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வார்னு போதிக்கிறார் இல்லையா? பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போயிட்டான். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தவங்களுக்கு துக்கம் சந்தோஷமா மாறி இருக்கு, இவன் தான் சந்தோஷத்தோடு வந்து துக்கத்தோடு போயிருக்கான் இல்லையா? வந்தவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி இருக்கு? துக்கம் சந்தோஷமா. இவருக்கு மட்டும் என்ன மாதிரி இருக்கு? இப்ப சந்தோஷமா வந்தாரு, இப்ப எப்படி போறாரு? எந்த கேட்டுட்டாரு? இப்ப எந்த பிரசங்கத்தை கேட்டுட்டாரு? எல்லாத்தையும் வித்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. என்னது? பைபிள் சேஸ் செல் அண்ட் கிவ். என்னது? பைபிள் சேஸ் செல் அண்ட் கிவ். பைபிள் சேஸ் பை அண்ட் செல் நாட். வாங்கு, விற்காத, அப்புறம் வித்து கொடு. எப்படிலாம் சொல்லுது பாருங்க பைபிள். செல் அண்ட் கிவ், பை அண்ட் செல் நாட். சத்தியத்தை வாங்கு, விற்காத. சத்தியத்தை வாங்கு, ஆனா என்ன பண்ணாத? விற்காத. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. ஒருவேளை அவன் யோசிச்சிருப்பான், ஆண்டவர் தானே வந்திருக்கோம், தசமபாகம் கேட்டா கொடுத்துடலாம். வித்தி இப்ப என்ன பண்ணு? எல்லாத்தையும் அவனுக்குள்ள என்ன காணப்பட்டது? கவர்ச்சியஸ்னஸ், பொருளாசை இல்லையா? God is a God of discernment. அவன் உள்ளத்துல ஆழத்துல இருக்கிறத பாக்குற. எல்லாத்தையும் வித்து என்ன பண்ணணும்? பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. Jesus preached. He taught the lesson, the significance of the cross. சிலுவையை சுமந்த இயேசு, சிலுவையை சுமக்க சொன்ன இயேசு, சிலுவையை போதித்த இயேசு, பிரசங்கித்த இயேசு. There are times in our life when you come to God, நீ ஆண்டவர் கிட்ட வரும் பொழுது, ஆண்டவர் வந்த பிறகும் சில காரியங்கள் நாம நினைச்சிருப்போம். நேற்றைய தினத்துல வேற ஒரு கவுன்சிலிங்ல அப்படி சொன்னேன். அது நடுவுல டீச் பண்ணும்போது இப்படி சொல்லி கொண்டிருந்தேன். அநேக காரியங்கள் ஆண்டவர் கிட்ட வந்த பிறகு விட வேண்டியதா. அநேகர் ஏன் ஆண்டவர் கிட்ட வரதில்லை? இதை விட சொல்லுவாரோ, அதை விட சொல்லுவாரோ. வாழ்க்கையில ஒண்ணு அடையணும்னா ஒண்ணு இழக்கணும், ஒண்ணு அடையணும்னா ஒண்ணு இழக்கணும். The obedience, what Jesus expected from the gentleman who came to him. He was a nice gentle person. He came to Jesus. அவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் விட்டு தரித்திரருக்கு. One fine morning we have enough. எல்லாமே போதுமானது இருக்கும். ஆனா மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொள்ள தான் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினவனுக்கு லாபம். அதான் அவங்களுக்கு டீச் பண்ணி அதை சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொசிஷன் இல்லை.
ஒரே ஒரு பொசிஷன் தான் எனக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிற ஒரே ஒரு பொசிஷன் தான். நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன், எத்தனை கோடி வச்சிருக்கேன், எத்தனை இன்ஸ்டிடியூஷன் பார்க்கிறேன், இதெல்லாம் எனக்கு இல்லை. இதெல்லாம் உலக பிரகாரமான பெருமை. நான் மரிச்சா பரலோகம் போறேன் பிரதர், அதுதான் எனக்கு நான். அதான் லைஃப். என்னது? அதான் லைஃப். I tell you, Jesus taught a beautiful lesson. எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணேன்? கடைசியா ஒரு வார்த்தை. 4 காரியங்கள் இன்றைக்கு 3 தான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது சிலுவையை சுமந்த இயேசு. இரண்டாவது சிலுவையை சுமக்க சொன்ன இயேசு. மூன்றாவது சிலுவையை போதித்த இயேசு. நான்காவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அதுதான் பவுலடிகளார் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருங்கள். ஒரு பிரசங்கத்துல இயேசுவை பத்தியோ சிலுவையை பத்தியோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பத்தியோ இல்லைன்னா அது பிரசங்கமே கிடையாது. எப்படி பிரசங்கம் பண்ணினாலும் திரும்ப திரும்ப அந்த பிரசங்கத்துல கிறிஸ்துவை குறிச்சும் கிறிஸ்துவின் சிலுவையை குறிச்சும் கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிச்சும் கொண்டு வரணும் உங்களுக்குள்ள. அதுதான் மக்களை தொடும், அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும், அதுதான் மனமாற்றத்தை கொண்டு வருமே தவிர வேற ஒண்ணுமே கொண்டு வராது. எவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ணினாலும் கிறிஸ்துவை குறிச்சு நான் பண்ணலன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. பவுலடிகளார் சொல்லுகிறேன், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, crucified Christ. Crucified Christ. We learned 14 lessons. 14 ஆவிக்குரிய பாடங்கள் கற்றுக்கொள்கிறோம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிடம். அதுல 3 காரியங்கள் பவுலடிகளார் சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான். இரண்டாவது சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசையிட்டு சிலுவையிலே அறைந்திருக்கிறார். மூன்றாவது அவரை கலாத்தியர்ல சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேன். அப்ப இன்றைக்கும் நமக்கு ஒரு தகுதி இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. பவுலடிகளார் சொல்லுவது போல இயேசுக்கு சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டு. சுயம் சுயம் அழியும். One is full of thought. சுயம் என்ன பண்ணணும்? அழியும். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. சிலருக்கு படிச்சிருக்கேங்கிற ஒரு பெருமை இல்லையா? சிலருக்கு ரொம்ப படிச்சேங்கிறது ஒரு பெருமை. உங்களுக்கு தெரியுமா பிரதர், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், பிடிஹெச், எம்டிஹெச், எம்டி, டிடி எல்லாம். நான் சொன்னேன், எத்தனை நீங்க படிச்சுட்டு எத்தனை அங்கி போட்டு வந்து எத்தனை ரைட் ரெவரண்ட் பிஷப் வந்தாலும் ஒரு ஆத்மா கூட தொடப்படாது. முழங்கால் படிட்டு கர்த்தர் கொடுத்தாதான் இல்லையா? இதெல்லாம் நாலேஜ் தான். இது நாலேஜ் தான். முழங்கால் படிட்டு வரத்திலிருந்து வரணும். இது ஈகோ. என்ன ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், படிச்சிருக்கேங்கிற ஒரு ஈகோ, இன்டலெக்சுவல் பிரைட். இன்டலெக்சுவல் பிரைட். சிலருக்கு கலர் பிரைட் இருக்கா இல்லையா? கொஞ்சம் கலரா இருந்துட்டு அவ்வளவுதான் பிரைட். சிலருக்கு வெல்த் பிரைட் இல்லையா? God knows how to deal each and every person. Let me finish. இன்றைக்கு 4 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது சிலுவையை சுமந்த இயேசு. இரண்டாவது சிலுவையை சுமக்க சொன்ன இயேசு. மூன்றாவது சிலுவையை போதித்த இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு 14 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அதுல ஒரே ஒரு காரியத்துல 3 காரியம், சுயம், மாமிசம், குணம். நம்ம சுயம் அழியணும். நம்ம சுயம் ஈகோ இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து